ம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, கோவக்காய் பொரியல் தாங்க செய்ய போறோம். எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோவக்காய் எடுத்துக்கிறேன். கோவக்காய் நல்லா கழுவிட்டு எடுத்துக்கிறேங்க. அத இப்படி கட் பண்ணி வச்சுக்கணும். 4ஆ கட் பண்ணி வச்சுக்கணும் கோவக்காவ நீட்டா. இது மாரி கழுவிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்துல கோவக்காய் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற கோவக்காவ அதில போட்டுறலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. 2 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் போட்டோன்னா நமக்கு மிளகாத்தூள் பிரியாத வரும். மசாலா நல்லா அதில் பிடிக்கும். அதனால் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டோன்னா எண்ணெயிலையும் ஒட்டாது. நமக்கு எடுக்கிறதுக்கு நல்லா வரும். அதனால் ஒரு 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டாச்சு. தேவையான அளவு சால்ட் உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கேசரி பவுட்ரு போட்டுக்கலாம் கலருக்கு. கொஞ்சமாக கேசரி பவுட்ரு போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சோண்டு போட்டுக்கலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா ஒரு தடவை கலக்கி எடுத்துக்கலாம். மசாலா நல்லா பிடிக்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பதத்துக்கு கலந்துக்கங்க. நல்லா கலந்தாச்சு. இது உப்பு மிளகாய் தூள்லாம் அதில் கொஞ்சம் ஊறணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொஞ்சம் ஊறுறது வரைக்கும் மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க. எண்ணெய் சூடாகணும். எண்ணெய் ஊற்றி வச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடு வரணும். எண்ணெய் சூடு வந்துருச்சு. இப்போது அந்த கோவக்காய் போட்டுக்கலாங்க. அதில் எண்ணெயில் போட்டுக்கலாம். ரொம்ப ஹீட் வைக்கக்கூடாது. மிதமான ஹீட்டில் தான் போடணும். நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா பொரியுதுங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கிறேன். இது பசங்களுக்கு நம்ம கிரேவியா, தொக்கா இது மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தோன்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி நம்ம வறுத்து கொடுத்தோன்னா பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. மத்தியானம் லஞ்சுக்கும் பசங்களுக்கு இது கட்டி கொடுக்கலாம் ஸ்கூலுக்கு. ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு ஒரு காய் இது.
சுகருக்கு ரொம்ப நல்லது. நல்லா வேக விடணும். தீ அதில வச்சிங்கன்னா அதிகத்தில வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே இதுவாகிடும். ஆனால் உள்ளே வந்து அந்த அளவுக்கு வெந்திருக்காது. மிதமான சூட்டில் வச்சு இது மாதிரி கிளறி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க வெந்துருச்சு. இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க கோவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்படி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். டேஸ்டியாக இருக்கும். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.